கேரளாவின் புதிய முதலமைச்சராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன் வருகிற 25ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்ற இடதுசாரி கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. மேலிட பார்வையாளராக மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றார்கள். இடதுசாரி கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக மார்க்சிஸ்ட் கட்சியின் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து கேரளாவின் புதிய முதல்வராக அவர் பதவியேற்க உள்ளார். முதல்வர் பதவிக்கு 92 வயதாகும் அச்சுதானந்தன் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் அச்சுதானந்தனின் ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எழுந்த இழுபறி காரணமாக கூட்டத்தில் இருந்து அச்சுதானந்தன் பாதியிலேயே வெளியேறினார். பின்னர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் வருகிற 25ஆம் தேதி கேரளத்தின் புதிய முதல்வராக விஜயன் பதவியேற்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 58 இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் 19 இடங்களிலும் என்று இடதுசாரி கூட்டணி 91 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. We have, considering Comrade VS's age and his physical limitations today, and recognizing his role and continuing to recognize and the fact that he'll continue to play that role, we have come to the decision today in the meeting unanimously that Comrade Pinarayi Vijayan will be proposed as the leader of the LDF legislature party.